அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஜப்பானில் ஏற்பட்ட 2011 3ஆம் மாதம் 11ஆம் தேதி 2:46 மணியளவில் ஏற்பட்ட பூமி அதிர்ச்சியைத் தொடர்ந்து 3:36 மணியளவில் மாலை மிக பெரும் ஆழிப்பேரலை சுனாமி, அதனால் ஏற்பட்ட பேரழிவை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த கடல் பரப்பிலிருந்து கடலும் ஆறும் கலக்கும் இடத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய அழிவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கடலில் சுதந்திரமாக பயணித்து கொண்டிருந்த இந்த கப்பல் ஆற்றங்கரைக்கு வந்து ஆற்றையும் தாண்டி நகரத்துக்குள் புகுந்திருக்கின்றது. நகரில் ஏற்பட்ட கட்டிட சேதங்களை அகற்றிக் கொண்டிருக்கும் பணியில் மிக மும்முரமாக ஜப்பானியர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சில கட்டிடங்கள் ஆற்றங்கரையில் இருக்கின்றன. கடலோடு ஆறு கலக்கும் இடத்தில் அவற்றின் அடித்தளங்கள் மாத்திரம் பாதிக்கப்பட்டு மற்ற அதற்கு பின்னால் உள்ள கட்டிடங்கள் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டுள்ளது. பாதையில் நிறுத்தப்பட்டிருந்த இந்த வாகனம் பாதையின் ஓரத்தையும் தாண்டி வீட்டு முற்றத்துக்கு அருகில் தள்ளப்பட்டுள்ளது. இஷினோமக்கி என்ற இந்த ஊர் மியாகி மாநிலத்தின் செந்தாயிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளது. இஷினோமக்கி என்ற இந்த ஊர் சம்பூர்ணமாக அழிவிற்கு உட்பட்டுள்ளது. இங்கிருந்த வீடுகள், தொழிற்சாலைகள் அனைத்தும் தனது அத்திவாரத்தோடு அழிவு ஏற்பட்டுள்ளது. கண்ணுக்கு எட்டும் தொலைவு வரை அழிவு ஏற்பட்டுள்ளதை இங்கு காணலாம். ஆங்காங்கே சில வீடுகள் அடித்தளம் மட்டும் இருக்க, சில வீடுகள் 2ஆம் 3ஆம் மாடி வரை அழிக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்த பாடசாலைகள், கடைகள், கடைத்தெருக்கள் அனைத்துமே அழிக்கப்பட்டுள்ளன. இவையாவும் அல்லாவின் ஒரு சக்தியை காட்டும் ஒரு நிகழ்வாகவே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒருவன் இருக்கின்றான். அவன் இந்த உலகை படைத்தான். படைத்த அவனே இந்த உலகை ஒரு நாள் அழிப்பான் என்பது நிச்சயம். அதன் ஒரு எடுத்துக்காட்டாகவே இதை நாங்கள் நோக்கிக் கொள்ளலாம். இஷினோமக்கி போன்று பல பிரதேசங்களை காணலாம். சில ஊர்கள் முற்றாக அழிக்கப்பட்டுள்ளன, சில ஊர்கள் பகுதி பகுதியாக அழிக்கப்பட்டுள்ளன. இங்கு அவர்கள் பாய்வித்த வாகனங்கள் அனைத்துமே சுக்குநூறாக அழிக்கப்பட்டு விட்டது. சிலர் இப்போது தொழில்களுக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். சில தொழிற்சாலைகள் வேலைகளை ஆரம்பிப்பதற்கான தயார் நிலையில் இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலாவின் இந்த அற்புதமான செயற்பாட்டை பார்த்து எங்களது ஈமானை மிகவும் வலுவூட்டிக் கொள்வதற்காக, மேலும் மேலும் வலுவூட்டிக் கொள்வதுதான் எங்களது
ஈமானை வலுவிட்டுக் கொள்வதுதான் எங்களுக்கு கிடைத்துள்ள பாடமாக நாங்கள் இதை கருத வேண்டும். இந்த மீட்பு பணியில் ஈடுபடுவதற்காக ஒக்கினவா என்னும் தீவிலிருந்து வந்திருக்கும் வாகனங்கள் தான் இவை. ஒக்கினவா மறுவீழ்ச்சி கம்பெனி இந்த நாள் அங்கிருந்து ஒரு குழு இங்கே வந்திருக்கின்றது. அவர்கள் தூங்குவதற்கான படுக்கை வசதிகள் கொண்ட பஸ் வண்டி, அவர்களுக்கு இங்கே உள்ளூரில் ஓடுவதற்காக சிறு வாகனங்கள், பெரிய வாகனங்கள், இங்கு வேலையில் ஈடுபடுவதற்கான உபகரணங்கள் அனைத்துமே அவர்கள் அங்கிருந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஏனென்று கேட்டால், சுனாமியினால் பாதிக்கப்பட்ட இந்த பிரதேசத்தில் எந்தவித ஆயுதங்களோ வாகனங்களோ எடுக்கவோ முடியாது. ஆழிப்பேரலை அல்லாஹ்வின் சக்தியையும் அல்லாஹ்வின் இருப்பையும் எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றது. கடலில் பயணித்த இந்த கப்பலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அது இப்போது கடலையும் தாண்டி ஆற்றுக்குள் வந்து ஆற்றிலிருந்து நகரை நோக்கி தள்ளப்பட்டுள்ளது. இதுபோன்று பல கப்பல்கள் கரை ஒதுங்கி தரையில் நிற்பாட்டப்பட்டுள்ளதை காணலாம். ஆழிப்பேரலை அல்லாஹ்வின் அற்புதமே அன்றி வேறொன்றில்லை. படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ் அனைவரையும் பாதுகாப்பானாக. அவனது அன்பின் காரணத்தினால் எங்களது பாவங்களை மன்னித்து எங்களை அவனது நல்லடியார்களாக மாற்றி வைப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.